அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திமுக வேட்பாளரான சந்திரகுமார் வாக்களிக்க சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக வேட்பாளரான சந்திரகுமார் வாக்குச்சாவடிக்கு அவரது குடும்பத்தினருடன் சென்று வாக்களிக்க இருக்கும் காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு இன்று இடைத்தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் திமுக வேட்பாளரான சந்திரகுமார் குடும்பத்துடன் சென்று வாக்களிக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. விவரங்களை வழங்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தனது குடும்பத்துடன் தற்போது சூரம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் வாக்கு செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளார். குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் காலை 7 மணி அளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினை பொறுத்தவரை திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமார் தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக தனது குடும்பத்தினருடன் தற்போது தனியார் பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக இந்த பள்ளியினை பொறுத்தவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் 30க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படை துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் காலை முதலே இருந்து வாக்காளர்கள் வரிசையில் நின்று ஜனநாயக கடமை ஆற்றி வரும் நிலையில தற்போது காலை முதல் நேரத்திலேயே வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது தனியார் பள்ளியில வாக்கு செலுத்துவதற்காக குடும்பத்தினோடு வருகை தந்துள்ளார். அவருடன் அவருடைய நிர்வாகிகளும் வாக்கு செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளனர். குறிப்பாக இந்த தொகுதியினை பொறுத்தவரை சுமார் 53 இடங்களில் 237 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே சமயத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரை இங்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்க செய்யப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் தொடர்ந்து காலை முதலே இருந்து ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான ராஜகோபால் சுல்கரா தனது வாக்கினை அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி.